ஃபர்ஸ்ட் அந்த நபருக்கு எதிரான கருத்துக்கள் சமூக வலைதளங்கள்ல பரப்ப ஆரம்பிச்சது. அவரை சார்ந்தவர்கள் எல்லாம் அவரை இது பண்ண ஆரம்பிச்சு கடைசியில் அவர் சூசைட் பண்ணிட்டார். ஒரு கையில் ஒரு பேக் வச்சிருக்காரு. அந்த பேக்கை வந்து இப்படி கை மாற்றும் போது அந்த கை இப்படி இப்படி ஆடத்தான் செய்யும். அவர் அந்த கையில் ஹெட்ஃபோன் வச்சு ஹெட்ஃபோன் இப்படி பண்ணி பண்ணி காட்டுறாரு. வீடியோ எடுக்கும்போது அந்த பெண்ணே நெருங்கி போய் நிற்கிற மாதிரியான ஒரு இது தென்படுதுன்னு இப்போ புரிஞ்சிக்கப்படுது. அதில் பார்க்கும் பொழுது அவர் வந்து அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. நல்லா அவர் அந்த வீடியோ பார்க்கவே இல்லை. இன்கேஸ் அவருடைய இன்டென்ஷன் அப்படி இருந்துச்சுன்னா இந்த பொண்ணுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறதையும் வாட்ச் பண்ணியிருப்பார்ல. ஃபெமினிசங்கிற பேரில் நீ எல்லா ஆபாச கூத்தும் பண்ணலாம், நீ எல்லா இன்டென்ஷனல் வேலையும் பண்ணலாம், எல்லா கிளப்பு மப்பு வேலையும் பண்ணலாம், எல்லா அனாச்சாரங்களான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணலாம். இன்னும் ஒரு படி மேலே அவனை தூண்டுற வகையில் இந்த விஷயத்தில் உண்மையாக அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? அங்கேயே செருப்பு கழட்டி அடிச்சிருக்கணும், அங்கேயே ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அதை கூட நீ வீடியோ எடுத்துக்க, பிரச்சனை கிடையாது. தீபக்கு நான் அந்த நபருக்கு எதிராக கடுமையான முறையில் கமெண்ட்டில் கழுவி ஊற்றிட்டானுங்க. இப்போ அந்த உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன சொல்யூஷன் கிடைச்சிச்சு? அப்படியே உனக்கு எதிராக திரும்பிச்சாப்ப உங்களுடைய உடலை வச்சு நீங்கள் வந்து பாலியல் சீண்டல் சீண்டிட்டான்ற ஒரு விக்டிம் பிளேம் பண்ணி நீங்கள் வந்து தன்னை வந்து ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபராக மாற்றி தப்பே செய்யாத ஒரு ஆளை குற்றவாளியாக மாற்றுறீங்கல்ல, இதுதான் கொடூர பற்றின்னு சொல்கிறோம். மனசாட்சி படி சொல்லுங்க, அந்த ஆண்கள் உங்களை அக்கா தங்கச்சி மாதிரி பார்க்கணும், உன்னுடைய தாய் மாதிரி பார்க்கணும்னு நினைச்சா போடுறீங்க. நீ பெண்ணுரிமை பேசக்கூடிய ஆட்களுக்கு ஆதரவு தெரிவிப்பால ஆண்கள் நீங்க நடத்துங்க. இதெல்லாம் வந்து இப்போ தைரியமா நீங்க பேசலாம். நீங்க வெளியில வாங்க, இப்போ பெண் புரட்சி அப்படின்லாம் பேசுவாங்க. வாங்க அடுத்த வேலுநாச்சி ஆரம்பிப்பாங்க. வேலுநாச்சர் இதெல்லாமா பண்ணாங்க.